Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல துளி கூட நெய்யோ எண்ணெயோ அல்லது சர்க்கரை யூஸ் பண்ணாம சூப்பரான பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு pan வச்சிருக்கேன். அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கப்பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த பேனில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிதமான தீயில ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மிதமான தீயிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும், உங்களுக்கு நல்லா வறுபடாது. அதனால் இந்த மாதிரி மிதமான தீயிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப்பாலே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் லேசாக வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம வறுத்தது ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே இந்த மாதிரி ஜல்லடை வச்சுருக்கேன், மாவு ஜலிக்கிற ஜல்லடை. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கலையை சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக சலிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லம் கரையட்டும். வெல்லம் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துருச்சுங்க. இதில் நம்ம பாகுப்பதம்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. கம்பி பதம், பாகுப்பதம் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கோங்க. உங்கள் வெல்லத்தில் மண் அல்லது கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சுத்தமான வெல்லமாக எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் கிண்டிகிட்டு இருக்க இதில் நல்லா திக்காய் வரும். இந்த மாதிரி நல்லா திக்காய் வரும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் அடிப்பிடிக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக லட்டு பிடிக்கிற பதம் உங்களுக்கு வரும். நல்லா ஆறுனதுக்கு பிறகு நல்லா நான் மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருள் வச்சு நெய், எண்ணெய், சர்க்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மேலே கொஞ்சம் அழகுக்காக நான் வெள்ளை எள்ளை சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.